இரட்சிக்கிறவர். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். மத்தேயு 1:21. பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறார். ஆனால் தேவகுமாரனாகிய இயேசுவோ உங்களுக்கு இரட்சிப்பை அருளுவதற்காக, பாவ மன்னிப்பையும் மீட்பையும் தந்தருளுவதற்காக இம்மானுவேல் ஆனார். உன்னை இரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 1:19. மனிதனால் மனிதனை இரட்சிக்க முடியாது. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனதால் பரலோகத்திலிருந்து வந்த தேவகுமாரனாகிய இயேசு மட்டுமே ஒருவரை இரட்சிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் தீய பழக்க வழக்கங்களிலிருந்தும் பிசாசின் போராட்டங்களிலிருந்தும் அவர் உங்களை மீட்டு பாவ மன்னிப்பை தந்து இரட்சிப்பின் சந்தோஷத்தை அருளிச் செய்ய தம்மையே சிலுவையில் அர்ப்பணித்தார். வேதம் சொல்லுகிறது, அவருடைய கிருபையின் ஐசுவரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. எபேசியர் 1:7. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் சாதாரண மனிதனாகிய நம்மோடு இருக்கும்படி இம்மானுவேலராய் வந்ததுடன் நமக்காக கல்வாரி சிலுவையிலே தம்மை அர்ப்பணித்தார். அவர் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பத்திற்கும் இரட்சகராய் இருப்பாராக. வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் இரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16:31. இயேசு எப்பொழுதும் உங்களோடு உங்கள் உள்ளத்தில் இருக்கட்டும். உங்களுடைய இருதயத்தை தம்முடைய மகிமையின் வெளிச்சத்தால் நிரப்பட்டும். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த இரகசியம். கொலோசியர் 1:27. ஒரு ஏழை ஊழியக்காரன் ஊருக்கு வெளியே ஒரு சின்ன கூடாரத்தை போட்டு விட்டு பின்பு ஊருக்குள் வந்து, எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் கிராமத்திற்கு வெளியே நிற்கிறார். யாருக்கெல்லாம் அற்புதம் வேண்டுமோ, தெய்வீக சுகம் வேண்டுமோ, பாவ மன்னிப்பாகிய இரட்சிப்பு வேண்டுமோ அவர்கள் எல்லாம் இன்று மாலை 6 மணிக்கு இந்த கூடாரத்துக்கு வாருங்கள் என்று கூப்பிடுவார். அப்படியே ஜனங்கள் வரும்போது ஆண்டவராகிய இயேசுவும் அங்கே பிரசன்னராகி ஜனங்களுக்கு அற்புதம் செய்து வியாதிகளை குணமாக்குவது வழக்கமாயிருந்தது. ஒரு நாள் பொறாமைக்காரர்கள் அந்த கூடாரத்திற்கு தீ வைத்து விட்டார்கள். அந்த ஊழியக்காரர் இடிந்து போய் உட்கார்ந்து விட்டார். மாலை 6 மணியானது. ஜனங்கள் வந்து விட்டார்கள். அந்த ஊழியக்காரர் ஆவியின் உந்துதலினால், தேவன் எனக்குள் இருக்கிறார், இவர் இம்மானுவேலராக என் கைகள் மூலமாக அற்புதங்கள் செய்வார் என்று சொல்லி ஒவ்வொருவருக்காய் ஜெபித்தார். அன்று மிகவும் பலத்த அற்புதங்கள் நடந்தன. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருடைய சரீரத்தையும் தம்முடைய ஆலயமாக்கி உங்களுக்குள்ளே இம்மானுவேலராய் வாசம் பண்ணுகிறார். நினைவிற்கு, உங்கள் சரீரங்களை பரிசுத்த தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று. ரோமர் 12:1.